ஹாய் ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஃப்ரேம் மற்ற ஃப்ரேமோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆர்டர் பண்ண பர்சனுமே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஏன்னா மோஸ்ட்டாக பேபியோட திங்ஸ் ப்ரிசர்வ் பண்ணுறதுனா அம்மா தான் மேக்ஸிமம் கொடுத்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்துட்டு சித்தி அவங்க கொடுத்துருந்தாங்க. அந்த பேபியோட சித்தி கொடுத்துருந்தாங்க. அந்த பேபியோட ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே வருதுன்னு சொல்லிட்டு கிஃப்ட்டாக கொடுக்கறதுக்காக அவங்க சித்தி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ சித்தி ஆர்டர் பண்ணால அவங்கக்கிட்ட வந்துட்டு ரியலான அந்த ப்ரெக்னன்சி கிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் ஹேண்டில் இல்லாதனால நம்மக்கிட்ட அது ஒரு இமேஜாக சென்ட் பண்ணியிருந்தாங்க. என்கிட்ட எந்த ஒரு பேபியோட திங்ஸும் இல்லை சிஸ்டர், பட் ஆனால் வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ கொடுத்துருந்தாங்க. ஃபோட்டோ கூடயே வந்துட்டு பேபி பிறந்த டேட்டு, வெயிட்டு, பிளட் குரூப், அது எந்த பிளேஸில் பிறந்திருந்தாங்க, டைம், எந்த டைமில் பிறந்தாங்க எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அந்த பேபியோட பேரண்ட் நேமும் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட்டாக கீழே சித்தி கொடுக்குற மாதிரி ஒரு கோட் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்கேன் ரிப்போர்ட்டு ப்ளஸ் வந்துட்டு இந்த ப்ரெக்னன்சி கிட்டுமே இமேஜ் தான். அதை நம்ம பிரிண்ட் எடுத்து வச்சிருந்தோம். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் ரியலி ஒரிஜினல் வச்ச மாதிரி எனக்கே ஃபீல் ஆச்சு. அண்ட் பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு கஸ்டமர் தான் கஸ்டமைஸ் பண்ணாங்க. இதை வந்து நம்ம MDF பேஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தோம். பட் அவங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்டிருந்தனால ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம சாமி ரெசிபி பேஜை ஃபாலோ பண்ணி உங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.